குலதெய்வம் உங்கள் வீட்டில் தங்க இந்த விஷயத்தை உடனே செய்யுங்கள். உங்களை அசைக்க முடியாது. குலதெய்வம் என்பது ஒரு குடும்பத்தின் ஆணி வேரை போன்றது. நாம் எத்தனை தெய்வங்களை வழிபட்டாலும் நம் முன்னோர்கள் வழி வழியாக வணங்கி வந்த குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே நம் குடும்பம் செழிப்பாக இருக்கும் என்பது ஐதீகம். பல காரணங்களால் நம் வீட்டை விட்டு குலதெய்வம் விலகி இருக்க வாய்ப்புள்ளது. நம் வீட்டில் குலதெய்வம் நிரந்தரமாக குடியிருந்து நம்மை காக்க வேண்டுமென்றால் குலதெய்வத்தின் கோவிலில் இருந்து 5 முக்கிய பொருட்களை எடுத்து வர வேண்டும். அந்த பொருட்கள் குறித்து இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். மண். குலதெய்வம் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பும்போது அங்கிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து வந்து சிவப்பு அல்லது மஞ்சள் துணியில் கட்டி சந்தனம் குங்குமமிட்டு அதை வீட்டின் நுழைவு வாயில் அல்லது பூஜை அறையில் வைத்து விட வேண்டும். குலதெய்வ கோவிலின் மண்ணுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. இந்த மண்ணை நம் நிலைவாசலில் கட்டி வைக்கும்போது துஷ்ட சக்திகள் நம் வீட்டை அண்டாது. வீட்டில் உள்ள தீய சக்திகளும் வெளியேறிவிடும். அடுத்த முறை குலதெய்வம் கோவிலுக்கு செல்வதற்கு முன்னர் இந்த மண்ணை ஆற்றில் கரைத்துவிட்டு மீண்டும் கோவிலில் இருந்து புதிய மண்ணை எடுத்து வர வேண்டும். ஆனால் ஒன்றை மட்டும் கவனமாக நினைவில் கொள்ள வேண்டும். வீட்டில் குலதெய்வத்தின் மண்ணை வைத்திருக்கும் சமயத்தில் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். நாள் தவறாமல் பூஜைகளை செய்ய வேண்டும். மீறினால் கஷ்டம் ஏற்படக்கூடும். எலுமிச்சை பழம். குலதெய்வம் கோவிலின் மண்ணை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியாதவர்கள் அல்லது நாள் தவறாமல் பூஜை செய்ய முடியாதவர்கள் எலுமிச்சை பழத்தை வாங்கி வரலாம். தெய்வத்தின் மடியில் இருந்து அல்லது பாதத்தில் வைத்து வழிபட்ட எலுமிச்சம்பழத்தை அதேபோல் சிவப்பு அல்லது மஞ்சள் துணியில் கட்டி சந்தனம் குங்குமம் வைத்து நிலைவாசல் அல்லது பூஜை அறையில் வைத்து விடவும். மாணவர்கள் படிக்கும் மேஜைகள், தொழில் செய்யும் இடங்கள் ஆகியவற்றிலும் எலுமிச்சம்பழத்தை வைத்து விடலாம். இவ்வாறு செய்வதால் குடும்பத்தில் அமைதி நிலவும், பிரச்சனைகள் ஏற்படாது, கண் திருஷ்டி அகலும், காரியத்தில் ஏற்படும் தடைகள் விலகும், செல்வம் பெருகும். சாம்பல். கோவில் திருவிழாக்களின் போது நடைபெறும் தீமிதி நிகழ்வுகளில் பயன்படுத்தப்படும் சாம்பலை எடுத்து வரலாம். இதை பூஜை செய்து பூஜை அறையில் திருநீருடன் கலந்து வைத்துக்கொண்டு தினமும் நெற்றியில் பூசி வரலாம். இதன் காரணமாக கண் திருஷ்டிகள் விலகும், எதிரிகளின் பார்வையில் இருந்து தப்பிக்க முடியும். சாம்பல் கிடைக்காதவர்கள் குலதெய்வம் கோவிலில் வழங்கப்படும் திருநீறு பிரசாதத்தை வீட்டில் உள்ள திருநீருடன் கலந்து பயன்படுத்தலாம். சந்தனம். குலதெய்வ கோவிலில் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படும் சந்தனத்தை எடுத்து வந்து வீட்டில் பயன்படுத்தலாம். செவ்வாய், வெள்ளி அல்லது நல்ல நாட்களில் சந்தனத்தை சிறிது ஜவ்வாது பொடியுடன் கலந்து தண்ணீரில் கரைத்து வீடு முழுவதும் தெளித்து விடலாம். நிலைவாசல், பூஜை அறை ஆகிய இடங்களிலும் சந்தனத்தை தடவி குங்குமம் வைத்து வழிபடலாம். இவ்வாறு செய்வது வீட்டில் அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் வழங்கும். தாலி சரடு. குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் கயிறை வாங்கி அதை சுவாமியின் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து வாங்கி வந்து வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும். தாலி சரடை மாற்றும் போது இந்த கயிறை பயன்படுத்தி கொள்ளலாம். இவ்வாறு செய்வது பெண்களுக்கு சுப பலன்களை தரும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் பிரச்சனைகள் தீரும். தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் கணவனுக்கு நீண்ட ஆயுளும் கிடைக்கும். நாம் இஷ்ட தெய்வங்களாக பல தெய்வங்களை வழிபட்டாலும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே நமது வாழ்க்கை செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் மாறும். அதனால் குலதெய்வம் கோவிலில் இருந்து கொண்டு வரப்படும் இந்த பொருட்களால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும்.